நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம அவ பெத்துக்க போறது யாரு? சூர்யாவோட வாரிசு. ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? என்ன கேள்வி இது? அப்படின்னா அவ வயித்துல வளர்றது யாரோட குழந்தை? நம்ம சூர்யாவோடது. சூர்யாவோட குழந்தைய பெத்தா அது இந்த குடும்பத்துக்கே ஒரு வாரிசு மாதிரி ஆகாதா? இத பாருங்க, இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் அவ இந்த வீட்டு மருமகளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி இதெல்லாம்? என்னால இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இதுல நாம அனுமதிக்கிறதுக்கு என்ன இருக்கு சுந்தரவள்ளி? ஓகே, பர்மிஷன் கிரேடான்னு சொன்னாதான் அவங்க புள்ள பெத்துக்கணுமா என்ன? ஏங்க, இது அவங்க வாழ்க்கை, அவங்க முடிவு. இல்ல யாரும் எது பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வாதம் என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாத. ஏங்க, ஒரு நிமிஷம். அதே மாதிரி உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இவ்வளவு நேரம் சூரிய எங்கதானே இருந்தான், அவங்ககிட்ட இதை நேரடியாக கேட்டுக்கலாமே. இப்ப கூட உன்னை கெட்டு போகல, கூப்பிட்டு வச்சு பேசு. இங்கதானே இருக்கான். என்கிட்ட கத்தி கூச்சல் போடுறதால எந்த யூஸும் இல்லை. மா, அப்பாலாம் ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டாருமா. நேரா அவளே கூப்பிட்டு நாமளே டீல் பண்ணிக்குவோம். என்னக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏய் சுரேகா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ வயசுக்கு மேல பேச்சு பேசிக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு, அதுக்கு தகுந்த மாதிரி பேசி பழகு. நந்தினி, நீ நம்ம படி இறங்கி வந்துகிட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்துல பார்த்து கவனமா இருக்கணுமா? இந்த வீட்டோட முதல் வாரிசு சுமந்துகிட்டு இருக்க. இல்ல டாக்டர் இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நடந்துக்கோமா. முதல்ல என்ன பேச்சு இது? இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவளுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீட்டு வாரிசு சுமக்கிறதுக்கு மட்டும் தகுதி இருக்கா? இல்லம்மா, அது வந்து வாய் முடு. இடத்த கொடுத்தா மடத்தை புடுங்குற கதையா? சொன்னது கரெக்டா தான் இருக்கு. ஒண்ணு தெரியாத மாதிரி இருந்துகிட்டு என் பையனை ரெசார்ட் கூட்டிட்டு போய் நினைச்சது செஞ்சுட்டேல்ல? அம்மா இல்லங்கம்மா, நான் சொல்றேன் பாரு. பேசாத என்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சுந்தரவள்ளி, அவ ஏதோ சொல்ல வரா, கொஞ்சம் என்னன்னு கேள. என்ன சொல்ல? நீ சொல்லுமா. ஐயா, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உண்மையை சொல்லணும். ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் நான் கர்ப்பமா இருக்கிறதா எல்லாரும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மாதவி அம்மாவும் சுரேகா அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் கல்யாண அண்ணனும் அப்படிதான் நினைச்சிட்டு பேசினாரு. இப்போ சூர்யா சார் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்து நான் கர்ப்பமா இருக்கிறதா சொல்றாரு. இது எல்லாமே பொய்யுங்க ஐயா. என்னது? நான் கர்ப்பமாவே இல்ல. சூர்யா சார் தான் வேணும்னே அப்படி போய் சொன்னாரு. நான் ஆரம்பத்துல இருந்தே உண்மையை சொல்லணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். யாருமே என்ன சொல்லவே விடல. இப்ப கூட சூர்யா சார் இத சொல்ல வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் மனசு கேட்காம இப்படி எல்லாம் போய் சொல்றது ரொம்ப தப்புன்னு அவர்கிட்ட சண்டை போட்டு ஓடி வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் கூட அது நீடிக்கவே இல்லை. நீ வந்து இப்படி சொல்லிட்டியம்மா. ஐயா, இதுல எந்த வகையிலயும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்க ஐயா. யாராவது என்ன தப்பா நினைச்சிருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க.